ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை மனசை குப்பிடுன்ற ட்ராமாவோட 3rd எபிசோட். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பேசுகிறேன். வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்மளோட ஹீரோயினை ஒருத்த வந்து ஸ்டாக் பண்ணி பின்தொடர்ந்து வந்திருப்பான் இல்லை, அப்போ நம்ம ஹீரோ காப்பாற்றிருப்பார்ல. இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, உன் மண்டியில் அடிபட்டுச்சா, இல்லை உன் காலில் அடிபட்டுச்சா, கையில் அடிபட்டுச்சா, நியாயமாக பார்த்தா நீ ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கணும், அந்த மாதிரி நீ அடி வாங்கினேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுன்னு உளறி நிற்க நம்ம ஹீரோக்கா ஒன்றுமே புரியலை. என்னம்மா இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படுறியா, இல்லை நான் அடி வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, டப்புன்னு மண்டையை பிடிச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு ஒரு அடியுமே படலை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு டப்புன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கா ஒன்றுமே புரியல. எம்மா என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளிவிட டப்புன்னு நம்ம ஹீரோயின் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, சந்தோஷத்தில் பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்க, இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்களா, சரி ஓகே நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எம்மா நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதை விட்டுட்டு நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்ல நம்பிடணும். ஆமாம் இல்லை, சரிப்பா நன்றிப்பா, இதுக்கப்புறம் நான் உன்னை சூப்பர்மேனே கூப்பிட்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கேட்க, அதுவா அது வந்து நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதா இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட் வேல போனால் 1/2 hour ஆகும், ஸோ இது ஷார்ட் கட், அதனால தான் இந்த வழியில் வந்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இப்படிலாம் ஆனதே கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ, ஓ உனக்கு வந்து நீ ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்க, ஸோ நீ பார்த்து போவேன், நம்ம எதுக்கு இந்த ரூட்டெல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ நம்ம ஹீரோனும் தெரியாமல் எடுத்துட்டேன், எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, உனக்கு இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கா, அவன் ஒரு ஸ்டாக்கர்னு நினைக்கிறேன், அவனை பின்தொடர்ந்து வந்திருக்கான், நீ அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸாக இருக்க உன்னோட கிளினிக்லன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி ஓகே நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்க, அதுவா நானும் வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறதா தான் இருந்தேன், இதுதான் ஷார்ட் ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே மலுப்புறாரு. என்ன கடைக்கு போகிறீங்க நீங்கள் வந்து என்ன மீட் சாப்பிட போகிறீங்களா, நானும் மீட் சாப்பிட தான் போகிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆமாம்மா மீட் சாப்பிட போகிறேன்னு சொல்லிடுறாரு. ஓகே அப்போ 2 பேருமே ஒரே கடைக்கு போகிறோமா, நம்மளோட டெஸ்டினி தான் ஒன்று சேர்க்குதான், நம்ம டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ டப்புன்னு ஐயோ இல்லை இப்போ எனக்கு வந்து மைண்ட் மாறி போச்சு, அதனால் இப்போ நான் மீட் சாப்பிடலாம் அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் வந்து வந்தே ஆகணும், வாங்க நீங்களும் நானும் ஒரே கடைக்கு போகிறோமா, நம்ம டெஸ்ட் பண்ணலாம் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விடுறதாவே கிடையாது. நம்ம ஹீரோ இல்லைம்மா எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சுமா, டயர்டாக இருக்குமா, வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இப்போ சொல்லுங்கள் நீங்கள் இந்த கடைக்கு போனீங்களா, இந்த கடைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா கேட்க, நம்ம ஹீரோ இந்த கடை காட்டுறாரு. டப்புன்னு நம்ம ஹீரோயின் நானும் இந்த கடைக்கு தான் வரதா இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ உடனே அப்போ நான் அந்த கடைக்கு போகிறேன் அப்படின்றாரு. ஏங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ ஹீரோவா என்னம்மா நீ இந்த கடைனா இந்த கடைன்ற, அந்த கடைனா அந்த கடைன்ற, நீ எந்த கடைக்கு தான் போகணும், ஏன்னா விளையாடுறியா என்னை வச்சுன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு பார்க்க போயிடுறாங்க. இப்போ அப்படியே சோகமாக வந்து என்னை ஒருத்தன் எனக்கு காப்பாற்றினா, என்னை ஒருத்தன் எனக்கு ஸ்டாக் பண்ணா, அவன்கிட்ட இருந்து என்னை சூப்பர்மேன் தான் காப்பாற்றினாரு. உனக்கு தெரியுமா இந்த பையனுக்கு ஒரு அடி கூட படலை, அவன் என்னோட லைஃப்பில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான், ஆனால் அவனுக்கு ஒரு காயம் கூட படலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இப்போ ஃப்ரெண்டுமே என்னடியே வளர்ற, என்னை ஒருத்தர் ஸ்டாக் பண்ணான், அவனை வந்து அவன்கிட்ட இருந்து என்னை சூப்பர்மேன் தான் காப்பாற்றினாரு எல்லாரையுமே சொல்ல, நம்மளோட ஹீரோயின் நம்மளோட ஃப்ரெண்டுக்காரிக்கா அடியே ஸ்டாக் பண்ணாங்களா, சரி ஓகே நீ எத்தனை வாட்டி இன்னும் மலை ஏறணும், இன்னும் 4 வாட்டி ஹீரோயின் சொல்ல, சரி இப்போ உனக்கு பிடிக்காதவனை வந்து அந்த மவுண்டைன் கார்டு வந்து உன்னோட டைப் இல்லாத பையனை உனக்கு வந்து செட் பண்ணி விட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரி கேட்க, அதெல்லாம் இல்லை கடவுளுக்கு தெரியும் என்னோட டைப் யாரு என் டைப் யாரு இல்லைன்னு, அதெல்லாம் எனக்கு பிடிச்சவனை தான் அவர் வந்து செட் பண்ணி விடுவார், என்னை வந்து 1000th டைம் நான் ஏறும் போது எனக்கு பிடிச்சவன் தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்பான்னு சொல்லி, ஆனால் ஃப்ரெண்டுக்காரே விடுறதாவே இல்லை. இஃப் சப்போஸ் உனக்கு பிடிக்காத வந்துட்டா நீ என்ன பண்ணுவாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே நோண்டி கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோயினா அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ஒருவேளை எனக்கு பிடிக்காத வந்து நின்றுட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் சொல்கிறேன் உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நீ ஸ்பெசிஃபை பண்ணி நீ வந்து ப்ரே பண்ணிக்கோ, அப்போ தான் அது நடக்கும்னு சொல்லி இங்கே போலீஸ் டீமை காட்டுறாங்க. நம்ம போலீஸ்காரும் அந்த அம்ப்ரெல்லா லேடியை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா சிசிடிவியுமே பார்த்துட்டு இருக்காங்க, தூங்காமல் கொள்ளாமல் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்மளோட போலீஸ்காருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை ஏன் அந்த பொண்ணு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பும் போது அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணியிருக்கா, ஆனால் அவள் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா எப்படி அவளை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி இதை கண்டுபிடிச்சி ஷாக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தா ஹீரோக்கு சரியான ஷாக்கு. வெள்ளை முடிக்கார அந்த நாய் ஃப்ரெண்டு இருப்பான்ல, அவன் வீடே அலங்கோலை பண்ணி வச்சிருக்கா, என்னையாட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே உரிமைன்னு இருக்கான். இப்போ அங்கே வந்து குண்டு பையனும் ஏன்டா இப்படி பண்ணுற, ஆல்ரெடி அவனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியரில் இருக்கான், நீ பத்தாததுக்குன்னு அவனை ஹாஸ்பிட்டல் வேறு கூட்டு போய் மானபங்க படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவா ஐயோ இவனுங்க வேற படுத்துறானுங்கன்னு சொல்லி இப்போ அவருக்குமே நெத்தியில் அடிபட்டிருக்கு. இப்போ ஹீரோயின் கிஸ் பண்ணதை அவர் நினச்சி அவையும் அந்த மாதிரி பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம், இங்கே எப்பாடா என்னோட சூப்பர்மேன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 வாட்டி இருக்கு, அந்த 4 வாட்டியுமே இவனை தான் நான் வேண்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே போகிறாங்க. எனக்கு வந்து இவன் தான் வேணும், இவன் தான் நீங்கள் எனக்கு வந்து லவ் பண்ண வைக்கணும் சரியான்னு சொல்லி ஹீரோட நேமை கத்தி சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ அவங்களே யோசிக்கிறாங்க, அதே நேம்ல நிறைய பேர் இருப்பாங்களே, ஐயையோ! சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்றேன், அவரோட ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன். அப்ப நீங்க வந்து அவனையும் எனக்கு வந்து புடிச்சு குடுத்துருங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பி போக, இப்ப கீழ வந்து பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் லேடியோட கடை தெரியுது. என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த லேடி இறந்து போன விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே சோகமாகுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ்கார காட்டினா அந்த அம்ப்ரெல்லா வந்து ஸ்பெஷல் எடிஷனா, ஸோ சில பேர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கா எப்படியாச்சும் அவன் ஃபோட்டோ வேணுமே, என்ன பண்ணுறது, சரி எப்படியாச்சும் அவனை ஃபோட்டோ எடுத்துடலாம், அவனை நேரில் வர வைக்கணுமே, என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டே இருக்கும் போது நர்ஸு சொல்கிறாங்க, அந்த போலீஸ்காரை நம்ம கூப்பிடலாமா அப்படின்னு கேட்க, இவங்களுமே எதுக்காக கூப்பிடணும், அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்ல இப்போ அந்த நர்ஸு அதெல்லாம் கேட்காம கூப்பிட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஐடியா வருது, நம்மளே ஏன் கால் பண்ணி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. உங்களோட டாக் வந்து நல்லா இருக்கா, இப்போ உங்கள் டாகோட ரிப்போர்ட்லாம் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச்சு போகிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவா. அதெல்லாம் அவன் நல்லா தான் இருக்கான், நல்லா உட்காந்து சனத்தீனி மாதிரி நின்று நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்கார நான் பார்த்துனே இருக்கேன், என்னை பற்றி ஏதோ பேசுகிறான் இவன்னு. இப்போ அப்படின்னு நம்ம ஹீரோயின், ஐயோ அந்த ரிப்போர்ட்டில் நான் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்கள் நாய்க்குட்டி ரொம்ப ஃபேட்டாக இருக்குது, வழக்கமாக 30 கிலோ தான் இருக்கணும், ஆனால் அவன் 32 இருக்கான், ஸோ நீங்கள் உடனே அவனை கிளினிக் கூட்டிகிட்டு வரீங்களா, செக் பண்ணணும்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவா கூட்டிகிட்டு வரணுமான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான், சரிடா ஏன் நீ அடிக்கடி கிளினிக்கு போகிற, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்க, இப்போ ஃப்ரெண்டுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டை பாருங்க அவன் ஃபேட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் பார்க்குறானுங்க. எங்கே அவன் ஃபேட்டாலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு இங்கே போலீஸ்காரமே அந்த அம்ப்ரெல்லா தேடி அலைஞ்சிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு க்ளூமே கிடைக்கல. இப்போ கரெக்டாக நர்ஸ் கால் பண்ணி போலீஸ்காரை வந்து கிளினிக் வர சொல்லியிருப்பாள், நீங்கள் வந்து உங்கள் டாகை பார்க்கறதுக்காக கிளினிக் வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ பார்த்தா நம்ம ஹீரோவுமே வந்திருப்பாரு. இப்போ நம்ம போலீஸ்கார் ஹீரோ போட்டு முறை முடிச்சிட்டு இருக்காரு, இவன் ஏன் நீ விடாமல் பார்த்துட்டு இருக்கான், உங்களை நான் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கேன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவா ஒருவேளை இவனுக்கு பாஸ்ட் லைஃப் ஞாபகம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிச்சிட்டு இருக்காரு திருன்னு, அதெல்லாம் நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நர்ஸ் வந்து நம்ம போலீஸ்காரை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ டப்புன்னு எழுந்துச்சு, என்னப்பா தம்பி நீ வந்தோடனே போகிறா, பாரு நாங்களாம் டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், என்ன ஸ்பெஷலாக நீ அப்படின்னு சொல்லி டோக்கனை காட்டுறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமாம் பாருங்க நாங்கள் டோக்கன் வச்சுருக்கோன்னு சொல்ல, இப்போ இவருக்கு அவனுமே புரியல. பட் இருந்தாலும் நர்ஸ் வந்து இல்லை அவங்க வந்து ஜஸ்ட் பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல, இப்போ அவன் சிரிச்சுட்டு போகிறான், கேட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, தோ வர நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரை பார்த்துட்டு இருக்கான், இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ உள்ளே போன போலீஸ்காரனும் வளைஞ்சு பேசிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட, நல்லா சிரிச்சு. இப்போ இதெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறான், இங்கே பாடுறா இங்கே இருக்கிற எல்லா நாய்ங்களும் என்ன தெரியுமா பேசிக்குது, அவங்க 2 பேருமே கூடிய சீக்கிரத்தை லவ் பண்ண போகிறாங்க, கூடிய சீக்கிரத்தை டேட் பண்ண போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க, அப்படிதான் அவங்க 2 பேர் பேசுகிறாங்க, கொஞ்சம் உள்ளே பாரு அப்படின்ற மாதிரி இவனுமே ஏற்றி விட்டுறான் ஹீரோவை. நம்ம ஹீரோ பார்க்குறாரு, ஆமாம் இவன் ஏன் வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட அப்படின்னு. இப்போ அப்படியே இவனுமே கிளம்பிடுறான். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன்னு சொல்ல, இப்போ உள்ளே வந்த ஹீரோ பேரஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் ஓகேவா உங்களுக்கு எந்த அடியும் படலையான்னு சொல்ல, கரெக்டாக அவருக்கு நெத்தியில் ஒரு அடி பட்டிருக்கும், அந்த அடியை பார்த்து நேத்திப்பட்ட அடி தானே இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆயில்மெண்ட் போட்டு விடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்காரன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான், என்னடா நடக்குது இங்கன்னு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நம்ம வந்து சாப்பிட போகலாம் இன்னைக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட போக அந்த மெனுவை பார்க்குறாங்க. மெனுவை பார்த்தா ஃபஸ்ட்டு சிரிச்சுக்கினே பார்க்குறாங்க, மெனுவோட ரேட்டை பார்த்த உடனே அப்படியே மூஞ்சி அவங்க சுருங்கிடுது, என்னடா இது இவ்வளோ ரேட்டாக இருக்குது, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இவனை டேட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதனால நம்ம பே பண்ணிடலாம், 1 மாதம் சம்பளத்தை அப்படியே இந்த ஹோட்டலில் கொடுத்துட்டு 1 மாதமாக நம்ம வந்து ரேமின் சாப்பிட்டுக்கலாம், நூடுல்ஸ் சாப்பிட்டு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா 1 2 10 15 ஐட்டத்தை அப்படியே ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு திருன்னு முழிக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்மளாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நம்ம தான் சாப்பிட போகிறது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாரு ஹீரோ. இப்போ அவங்களுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணலான்னு போனால் அந்த ஓனருமே சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பில் பே பண்ணிட்டாரு, ஸோ நீங்கள் பில் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோனா சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா டேரெக்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு, எதுக்காக நீ பில் பே பண்ண, என்ன நெக்ஸ்ட் டைம் என்னை பார்க்கவே கூடாதுன்றதுனால நீ பில் பே பண்ணிட்டியா, இப்போ என்கிட்ட காசு இல்லை நினச்சிட்டு இருக்கேன், உன் ஜிபே சொல்லு, நான் உனக்கு வந்து காசு அனுப்பி விட்றேன், பாதி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ நான் உனக்கு நல்லது தானே பண்ணேன், இவன் இப்படி இந்த கத்துறான்னு சொல்லி நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை கண்ட மணி கத்தி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய் கதறிட்டு இருக்காங்க, அவன் எப்படி பே பண்ணலாம் பில்லை அப்படின்னு. இப்போ ஹீரோக்குமே ஒன்றுமே புரியல, நான் பில்லை பே பண்ணி நல்லது தானே பண்ண, அவன் ஏன் இப்படி பண்ணுறா, அவன் ஏன் கோவப்பட்டு போனா சம்மந்தமே இல்லாமல், அவர் இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு, நான் விடவே மாட்டேன், நாளைக்கே மறுபடியும் இந்த மலைக்கு போகிறேன், விடாமல் ப்ரே பண்ணுறேன், அவனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நான் வந்து அவனோட ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல, பட் கூடிய சீக்கிரமே அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன், நீங்கள் அவரை தான் வந்து என்னை லவ் பண்ண வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே வெள்ள முடிக்காரன் சொல்லிட்டு இருக்கான்.
அந்த லேடி செம்ம அழகா இருப்பாங்கடா, செம்ம பிரிட்டியா இருப்பாங்கன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு வேற இவனுக்கு மருந்து போட்டு வச்சு தெரியுமா? அதுவும் இல்லாம நல்லா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ இங்க காட்டினா அவருமே அதே மலையில தான் இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் போகும்போது ஹீரோ பாத்துறாரு. ஹீரோ பார்த்து சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வியர்டா பாக்குறாங்க நம்ம ஹீரோயினை. யாருமா சூப்பர்மேன் அப்படின்னு. இப்ப ஹீரோவா ஐயோ இவளான்னு அவங்க நம்ம ஹீரோயினுக்கு வாய் ஃபுல்லா பல்லுதான். டப்புன்னு ஹீரோ போட்டோ எடுத்துக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு நல்லா சிரிங்க அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துக்க நம்ம ஹீரோவா எதுக்குமா என்ன நீ போட்டோ எடுத்த அப்படின்னு கேக்குறாரு. அதுவா உன்னோட போட்டோ வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது, பயப்படாத. என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஸோ டெலீட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்றாரு. அதெல்லாம் பண்ண முடியாது, நான் ஒன்றும் சூனியெல்லாம் வைக்க மாட்டேன், ஒன்றும் கவலைப்படாத, ஜஸ்ட் ஒன்றும் ஃபோட்டோ வேணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோ பிடுங்க பார்க்குறாரு ஃபோனை. இவங்க விளையாட்டு காட்டினே இருக்கா. இப்போ அப்படியே தெரியாமல் 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின்கா ஒரே வெக்கமா ஆயிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்படியே ஸ்டன்னிங்கா இருக்க. நம்ம ஹீரோயின் கால் வேற தடிக்கிறது. அப்ப மறுபடியும் ஹீரோ மேலே போய் விழுந்துடுறாங்க. என்ன நீ என்னை விட்டு தூரமா போக மாட்டியான்னு சொல்லிட்டு அவங்க ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்க. இப்ப அப்படியே நம்ம போலீஸ்கார கட்டுறாங்க. எப்பா என்னடா அந்த கொடலடியை கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் லேடிக்கு இந்த மாதிரி ஆகிருக்கவே கூடாது, ரொம்ப நல்ல லேடி தெரியுமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோவுமே பாக்குறாரு. ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்கார்க்கா யாராவது அந்த லேடி அடிக்கடி ஹைக்கிங் வருவான்னு சொன்னாங்க, ஆனா அந்த லேடி நான் ஒரு தடவை கூட பாக்கலையேன்னு. இப்ப அப்படியே நம்ம போலீஸ்கார் டீம் எல்லாமே சாப்பிட போயிட்டு இருக்க. அங்க வந்து போலீஸ்கார் சொல்றாரு, எனக்கு வியர்டான ட்ரீம்லாம் வருது, ஏதோ நான் ராஜாவா இருக்கிற மாதிரி நிறைய பேரை கொலை பண்ற மாதிரிலாம் அடிக்கடி வருது அந்த ட்ரீம் அப்படின்னு சொல்லும் போதே இன்னொருத்தர் சொல்றான், அது உங்க பாஸ்ட் லைஃபா கூட இருக்கலாம், சில பேருக்கு அவங்க பாஸ்ட் லைஃப் இந்த மாதிரி ட்ரீம் வழியா கூட அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க இங்க போலீஸ்காரர் முழிக்கிறாரு. எது பாஸ்ட் லைஃபா? பாஸ்ட் லைஃப்ல என்ன இவ்வளவு கொடூரமாவா இருந்திருக்கு? சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இவர் முழிக்கிறாரு. இப்ப அப்படியே ஹீரோயினா செம போதை. இப்ப நிறைய குடிச்சிட்டு, உனக்கு தெரியுமா நான் ஒரு சாமியாரை பார்த்தேன், அவர் தான் சொன்னாரு நான் வந்து பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனா, அதனால தான் எனக்கு வந்து 500 வருஷமா நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேனா, என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்களாம், இப்போ அந்த தண்டனையை போக்குறதுக்காக தான் 1000 டைம் என்னை இந்த மலை மேலே ஏற சொன்னாங்க, நான் ஏறி முடிக்க போறேன் தெரியுமா, 1000th டைம் நான் ஏறும்போது எனக்கானவன் என்னோட பாஸ்ட் கதையை தெரிஞ்சவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லா கதையுமே. ஹீரோ சொல்றாரு, ஆமா நீ இப்ப அப்படி நம்ம ஹீரோ பார்த்து ஆமா நீ ஏன் லவ் பண்ண மாட்டேன்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, நான் லவ்வுக்குலாம் டிசர்வான ஆளே கிடையாது. நம்ம இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ லவ்வுக்கு டிசர்வான ஆளா இல்லையான்னு, அதெல்லாம் வந்து உனக்கு எழுதி வைக்கப்பட்டா அது நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க. ஏம்மா லவ்வை சேர்த்து வைக்கிறதே நான் தாமா அப்படின்ற மாதிரி இவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லி இப்போ 2 பேருமே குடிச்சிருக்கிறதுனால ஒரு டிரைவரை வந்து வர வைக்கிறாங்க கார் ஓட்டிட்டு போறதுக்கு. அவன் வந்தோடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குறுகுறு அந்த டிரைவரை பாக்குறாரு. டப்புன்னு போயிட்டு அந்த டிரைவரை அடிச்சு பொலன்னு பொழக்கிறாரு. நீ தானே அன்னைக்கு வந்து இவளை வந்து அட்டாக் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிச்சு வெளுக்கிறாரு. இப்ப அவனை ஐயோ நான் இல்லைன்றான். போய் சொல்லாத, இந்த அடையாளத்தை நான் அன்னைக்குமே பார்த்தேன், அவன் கையில் ஆக்சுவலா ஒரு தழும்பு இருக்கும், அந்த தழும்பை நம்ம ஹீரோ அன்னைக்குமே பார்த்திருப்பாரு, நீ தானே அது உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி போட்டு பொலன்னு பொழந்துன்னு இருக்காரு. நம்ம ஹீரோயின்கா சரியான ஷாக்கு, அடப்பாவி நீயாடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே நம்மளோட 3rd எபிசோட் இங்க முடியுது. ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பேசணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.